மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதும் புதிதாக 2 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. தேர்தல் முடிவுகள் வெளியானதும் புதிதாக 2 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழகத்தின் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை, அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு ரேஷன் அட்டைகளானது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படுகிறது. முழுவதும் இணையதளம் வழியாக இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது வரை 2,24,00,000 ரேஷன் கார்டுகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக பொதுமக்கள் ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பிப்பது எண்ணிக்கையானது அதிகரித்தது. குறிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு தொடர்ந்து புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பங்களானது அதிக அளவில் வந்ததை தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவதானது நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியானது மக்களவை தேர்தல் முடிவடைந்த பிறகு, அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்று அழைக்கப்படும் தேர்தல் நடத்தை விதிகள் நிறைவுக்கு வந்த பிறகு வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி தற்போது வரை சுமார் 2 லட்சம் பேர் இந்த ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்கள் விண்ணப்பங்கள் முறையாக பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு தகுதியானவர் நபர்களுக்கு அந்த மக்களவை தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் முடிந்த பிறகு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.